பண்றீங்க. என்ன சூப்பர், உனக்கு நாலேஜே கிடையாது, இல்லை மியூசிக் நாலேஜ் வேறையா? எனக்கு நாலேஜ் இல்லையா? எவ்வளோ ஹிந்தி மியூசிக்லாம் கேட்டிருக்கேன் தெரியுமா? ஏன் ஹிந்தியில் தான் மியூசிக் இருக்கா, தமிழில் மியூசிக்கே இல்லையா? இந்த பாரு, காலேஜில் ஒழுங்காக வாசிங்கன்னு தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். வேற யாராவது மியூசிக் போட்டால் தான் நீங்கள் வாசிப்பீங்களா? சொந்தமாக போட மாட்டீங்களா? சோகமாக போடுங்க ஐயா. சோகமா போடணும்னா ஒப்பாரி வைக்கிற கிளியை கூட்டு வந்தா பாட வைக்கணும். இவ தொந்தரவு எனக்கு பெருசா இருக்குது. இவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் கம்போசிங் முடிச்சு வரேன். போ வீட்டுக்கு. சார், இந்த சீன் வந்து ரெண்டு பேருக்குமே டைலாக் கிடையாது. சரி சார். நீ வந்து அவங்க அங்கேருந்து அப்படியே அவங்க நடந்து போய் அங்க போய் அவுட் போற வரைக்கும் பிளான் பண்ணிக்க. ஓகே ஓகே ஓகே. கேமரா ஆன் பண்ணுங்க. லென்ஸ் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க, அப்பா இறந்து போய் 2வது நாள் நீங்க எதுக்கோ நீங்க ரோட்ல போறீங்க. நடையில ஒரு தளர்வு, தனக்கு ஒரே ஆதரவா இருந்த அப்பா போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத ஒரு சோகம், பயம் முகத்துல இருக்கணும். அப்படியே நீங்க போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 4 அடி பின்னாடி நீங்க சார், நீங்க அவங்களுக்கு 4 அடி பின்னாடி இந்த மாதிரி தகப்பன் இழந்த ஒரு பொண்ணு, நாம தான் எல்லாம் பண்ணிருக்கிறோம், இனிமே அவளை நாம தான் பாத்துக்கணும், அவ நம்மளை ஏத்துக்குவாளோ மாட்டாளோ அப்படின்ற ஒரு குழப்பத்தை. சார், அந்த கேமரா சின்னதா இருக்க, படம் பெருசா வருமா சார்? சார், இந்த ஏரிஃப்ளக்ஸ் மிட்சல் இந்த மாதிரி பெரிய கேமராவெல்லாம் வச்சு எடுத்தது அந்த காலம் சார். அதுலயும் பல மேதைகள்லாம் இருந்திருக்காங்க. இப்போ டெக்னாலஜி ரொம்ப முன்னேறி போச்சு சார். அதனால கேமரா சார் அதை விடுங்க சார், கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அதை பத்தி நீங்க ஒன்றும் ஒர்ரி பண்ணிக்காதீங்க. சரி, நீங்க அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஏன்னா ஒரு 4 அடி டிஸ்டன்ஸ்ல நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படியே அங்க நிறைய பேர் சாப்பிட்றாங்க சார். யாரெல்லாம் வராங்க, சாப்பிட்றாங்க, போறாங்க. ஜூஸ், காபி அப்படி இப்படி நிறைய போகுது சார். அது இல்லாம இந்த செட்டுக்காரங்கள்ல செட்ல இருந்து என்னெல்லாமோ வேணுங்கிறாங்க சார். நிறைய வாங்கிட்டு வரோம் சார். நிறைய செலவாகுது சார். சார், இந்த 50 லட்ச ரூபா பட்ஜெட் சொன்னீங்களா, அதுக்குள்ள முடிஞ்சிடல சார்? சார், நான் சொன்னதுதான் சார். ஃபர்ஸ்ட் காப்பி வரைக்கும் 50 லட்சம் சார். சரி சார், இந்த காப்பிக்கெல்லாம் செலவு ரொம்ப அதிகமாகும் சார். இந்த டீயா சொன்னீங்கன்னா செலவு கொஞ்சம் கம்மியாகும் சார். என்னடா இது சார், காப்பி நான் குடிக்கிற காப்பி இல்லை சார். படம் எல்லா வேலைகளையும் முடிச்சு ரிலீஸுக்கு தயாராக இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் சார் நாங்கள் ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லுவோம். ஓ, இப்படி ஒரு காப்பி இருக்கா சார்? ஆமாம், காப்பிக்கு இப்படி ஒரு அர்த்தமா? நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி சார், எல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபீல் மட்டும் கொடுத்து அப்படி நடந்து போயிடுங்க. எல்லாம் கொடுத்துருவோம். ஓகே. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. ஃபர்ஸ்ட் காப்பினா குடிக்கிற காப்பி நினச்சி டீ செலவு கம்மின்றாரு. அவரை போய் ஹீரோவா போட்டிருக்கீங்க. ஆனால் அவனை தெரியாதவங்களே சிக்கலெட்டு மேலே விட்டு அந்த லிப்பில் நாங்கள் டப்பிங்கே பண்ணியிருக்கோம். இவரெல்லாம் ஹீரோவை நடிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. சொல்லுங்க, என்ன செய்யணும்? கண்ணாடி கைட்டாமல் ஃபோக்கஸ் பாரு. என்ன கலாய்க்காம உங்களால் இருக்க முடியாதா? யார் பாஸ் டைரக்டரே? சார், நான் சாப்பிட்டியா மத்தியானம்? சாப்பிட்டேன் சார். போன ஷாட் ஓகேவா? ஓகே சார். ஷாட் நல்லா சூப்பர்ல. கை சீக்கிரம் டைரக்டர் ஆகிடும். போன ஷாட்டில் ஹீரோ கண்ணாடி போடல, கண்டினியூட்டி மிஸ்ஸு. அதை போய் சொல்லுப்போ. சொல்லிட்டு அப்படியே போய் ஈவினிங் டிஃபன் வந்திருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா வா. ஓகே சார். உண்மை நினச்சிக்கிட்டு ஓடுற மாதிரி. என்னங்க இந்த வீட்டை சுற்றிய பார்க்கு ரோடுன்னு எடுத்துட்டு இருக்கீங்க? 50 லட்சம் ரூபாய்க்கு அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ் கிட்டலாம் எடுக்க முடியாது. பேசாமல் போய் உங்கள் வேலையை பாரு, ஃபோக்கஸ் பாரு. ரெடிப்பா. வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். வாங்க சார். இந்த பாருங்க சார், இந்த கையெல்லாம் பார்த்தீங்களா சார்? ஆமாம் சார். இது வந்து உழைப்பால் உயர்ந்தவர்கள் உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ஷாட் சார். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த கை மாதிரி நீங்களும் உங்கள் கையை வச்சுக்கணும் சார். இது பாருங்க சார், இப்படி தூக்கி சார் கையை ஃபுல்லாக தூக்கணும் சார். தூக்கிட்டு இது பாருங்களேன், இந்த கையை அப்படி தூக்கி நான் உழைப்பால் உயர்ந்த நானும் உழைப்பால் உயர்வேன், நானும் உழைப்பால் உயர்வேன், நானும் உழைப்பால் உயர்வேன். யாருது சார்? கரெக்டா இருங்க சார், ஒரு நிமிஷம். உழைப்பால் உயர்வேன். சான்ஸ் கேட்டு வந்திருக்கா சார். சான்ஸ் கேட்டு வந்தா முதல்ல நோண்டுவியா? என்ன வேஷம் கொடுக்கறது உனக்கு? எனக்கு ஒரு வில்ல வேஷம் கொடுங்க சார். உழைப்பால் உயர்வேன். இந்த படத்தில் நீ வில்லனா? இவர் யார் சார்? அவரு ப்ரொடியூசர், ஹீரோ. அவரே ஹீரோவா நடிக்குமா, நான் வில்லனா நடிக்கூடாதா சார்? அடிங் விட்டனா, நீ எனக்கு வில்லனா? அப்படியே காலுக்குள்ள வச்சு நசுக்கனே வச்சுக்க, நசுங்கிருவே. ஏண்டா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஹீரோவானா நீ எனக்கு வில்லனா? யோ கணக்கு புடி அவனை. ஏய் நில்றாரே. கலியுக கெட்டு போச்சுடா. யாரெல்லாம் ஹீரோவா நடிக்கிறாங்க? ஏப்பா கண்டவங்க எல்லாம் வந்து தொந்தரவு பண்ற அளவுக்கு பண்ணி வைக்கிறீங்க. கிட்டக்க விட கூடாது. என்ன சாரி? அப்புறமா மூட விட்டு சார். சாரி சார். முடியாது சார். ஷூட்டிங் ஓடிட்டான். அதான் போயிட்டானே.
யோ இப்படி விரட்டிட்டு ஓடனா வயசான காலத்துல அப்படியே அப்பால போயிருவேன். அப்புறம் முன்னாடி போய் சொல்ல முடியாது. ஞாபகம் வச்சுக்க. கோச்சுக்காதீங்க சார். அப்பா யாரும் பக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துங்கப்பா. இது பாருங்க சார், இது ரொம்ப முக்கியமான ஷாட். எனக்கு தேவைதான். உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ஷாட். இந்த கையை இப்படி தூக்குறீங்க. இப்படியா சார்? இதே மாதிரி நானும் சமுதாயத்துல உழைப்பால உயர்வேன். இதே மாதிரி நானும் சமுதாயத்துல உழைப்பால உயர்வேன். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதானா? இரேகா கேமராக்கு வை. ஓகே 16 போட்டுக்கோ. ஓகே 16 போட்டுக்கோ. இது பாரு சார் கவர் ஆகணும். அந்த கையெல்லாம் கவர் அவங்கள எனக்கு கோபமாவே இருக்கு ஐயா, அதை விடுங்க சார். காடி ஓகே நல்லா இருந்து. முதலாளி உங்களை பத்தி யாரும் தப்பா பேசுனாங்கன்னா அம்மா ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்க. நீங்க போக வேண்டாம். அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க. ரொம்ப லாஸ் ஆச்சு, லைஃப் கொடுங்கன்னு வந்து கெஞ்சினாங்க. போனா புதுன்னு வாய்ப்பு கொடுத்தா இப்போ அவரை பத்தியே தப்பா பேசுறாங்க. அந்த மனுஷனை சொல்லணும். மேடம் என்னாச்சு மேடம்? ஏன் இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க? என்னாச்சு மேடம்? இவ்ளோ பணத்தை போட்டு செலவு பண்றோம், ஏன் புருஷனை தப்பா பேசுறது எனக்கு பிடிக்கல. யார் என்ன சொன்னாங்க மேடம்? உங்க ஆளுங்களே கேளுங்க. யார் என்ன சொன்னீங்க? இல்ல மேடம், நான் தான் சொன்னேன். என்ன சொன்ன? இல்ல இவர் வீட்டுக்காரருக்கு கிடைச்ச வாழ்க்கையை பாரு. இவ்வளோ பெரிய வீடு, டீசெண்டான ஒய்ஃபு, இதுல இவர் வேற ஹீரோவா அப்படின்னு நான் தான் மேடம் சொன்னேன். அறிவில்லையா? சாரி மேடம். இவர் மூஞ்சிக்கலாம் இப்படி ஒரு வாழ்க்கைன்னு சொன்ன? அவரோட மனசை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சாரி மேடம், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இப்பதான் ஒரு பெரிய லைஃப் கிடைச்சிருக்கு. இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் மேடம். ஐ எம் ரியலி வெரி சாரி. போ. ஒரு நிமிஷம். மற்றவங்களை மன்னிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே அவர் தான். சாரி மேடம். வாயை வச்சுங்க சும்மா இருக்க மாட்டியா? ரேகா சொல்லுங்க சார் வந்து அந்த கதவு கிட்ட இருந்து டயலாக் பேசிக்கிட்டே வர்றாரு. வந்து இங்க ஒய்ஃபு கிட்ட நின்று அழுகுறார். ஓகே. அப்ப நீ என்ன பண்ணு, அவர் ஃபேஸ்ல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து லாஸ்ட்ல இவங்களை இன்க்ளூட் பண்ணிக்க. ஓகே 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 ரைட். மேடம் இது மானிட்டர் தான், நீங்க உட்காந்துருங்க. டேக் அப்போ படுத்துக்கிட்டா போதும். ஓகே ரெடி. ஏப்பா இது என்னது கேண்டில் வச்சிருக்கிறீங்க? இதே வைக்க சொன்ன உங்களை குத்து விளக்கு வச்சிருக்க கூடாது. இல்லை சார், நான் விளக்கு வைக்கலாம்னு சொன்னேன். சார் தான் மெழுகுவத்தி போதுனார். அவர் சொல்கிறாருன்னு ஓகே. சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். இது வந்து கிளைமேக்ஸ் சார். இதுதான் படத்தினுடைய எண்டு. மிஸ்ஸஸ் இறந்து போயிட்டாங்க. சரி. நீங்கள் அப்படியே டைலாக் சொல்லி புலம்பிக்கிட்டே அங்கேருந்து வர்றீங்க. வந்து இங்கே வந்து நின்று அவங்க ஃபேஸை பார்த்து அழுவுறீங்க. ஓகே ஓகே சார். டைலாக் சொல்லட்டுமா? கொடுமா. ஏம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? முதலாளி ஐயா கிட்ட சொன்னேனம்மா, உங்கள் மகளோடு தான் இருப்பேன், உங்கள் மகளோடு தான் என்னுடைய வாழ்க்கை, அவங்கள விட்டு நான் என்றைக்கும் எங்கேயும் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க முதலாளி ஐயா அப்படின்னு சொன்னேனம்மா. ஏம்மா அப்படி பண்ணேன்? இதுதான் சார் டைலாக். ஓ சரி சார். அவங்க செத்துருக்காங்க. ஆமாம் சார். சரி சார். நீங்கள் வாங்க சார். சார் இங்கேருந்து வந்தால் போதுமா சார்? கதை விட்டேன்னு வாங்க சார். சரி சார். ஓகே சார் வாங்க சார். ஆக்ஷன். ஏம்மா இப்படி பண்ண? ஏம்மா நான் தான் சொன்னேனம்மா, ஐயாட்ட நான் சொன்னேனே உன்னை நல்லபடியாக வச்சுக்குவேன், கண்கலங்காமல் பார்த்துக்குவேன், இதெல்லாம் சொன்னேனே. ஏன் இப்படி பண்ணுற நீ? சார் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கோபமாக இருக்குது சார். உங்கள் ஒய்ஃபு இறந்து போயிருக்கிறாங்க, கொஞ்சம் அழுது ஃபீலிங்காக பேசணும், கோபமாக பேசுகிறீங்க சார். அழுகுறதுலாம் எனக்கு வராது சார். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி காமிங்களேன், நான் பண்ணிடுறேன். அப்படியா? சரி பாருங்கள். இது எப்படி? ஏன்பா இது என்னப்பா இது மெழுகுவத்தி வச்சுருக்கீங்க, குத்து விளக்கு இல்லையா? சார் அதான் ஓ ப்ரொடியூசர் சொல்லிட்டாருன்னு சொன்னீங்கல்ல. சரி இதை ஏற்றுங்க. இப்போ இல்லைப்பா டேக்கில் ஏற்றுங்க. ஓகே சார். சரிங்க வாங்க சார். சரி சார். இங்கே பாருங்க சார், இங்கேருந்து வரீங்க, அங்கே வந்த உடனே உடம்பு குலுங்கணும். நம்மள அறியாமல் ஒரு ஃபீல் வரும் இல்லையா, குலுங்கணும். பாருங்க. அவங்க முகத்தையே பார்த்தீங்க சார். நான் என்னம்மா தப்பு பண்ணேன்?
உங்க அப்பா கிட்ட சொன்னேன்மா. முதலாளி ஐயா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க மகளை நான் கைவிட்ட மாட்டேன். வாழ்க்கை பூரா நான் அவங்க கூட தான் இருப்பேன். அவங்கள இன்னைக்கு கண் கலங்காம காப்பாத்துவேன்னு சொன்னேன். அம்மா இப்படி பண்ண, அம்மா இப்படி பண்ண. அவ்வளவுதான் சார். கிளாஸ் கொடுப்பா சார். இவ்வளோதானே சார்? ஆமாம் சார். எனக்கு எப்படி வருதுன்னு தெரில, நான் பண்ணுறேன் சார். பண்ணுங்க சார். பாப்பா அவங்க ரெடி ரெடி. லைட்டை கொடுத்து கொடுத்து. தம்பி நீங்கள் இங்கே வாங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. சார் நான் அந்த பக்கம் வரட்டுங்களா? சார் நீங்கள் அங்கேயே ஏரியா. சாரி சார். முந்தி. ஓகே சார். ரைட் சார். ஏன்ப்பா நீ ஏன்ப்பா பேடை வச்சுக்கிட்டே நிற்கிற? பேடை கொடுத்துட்டு இல்லையா? கொடு யார்ட்டாது. சோகமா இல்லை, சீக்கிரம் டேக் போகிறோம். ரெடியா? ரெடி சார். ரெடி சார். நீங்கள் அங்கே போயிடுங்க சார். அங்கேயே சார். அங்கே போய்டு. அதே இடம் சார். அங்கேருந்து வாங்க சார். ஓகே சார். ரெடி சார். நீங்கள் பேசுங்க, அப்படியே பேசலாம். ஆமாம் சார். ஆமாம் சார். போங்க சார். போங்க சார். போங்க சார். இன்னும் கொஞ்சம் பின்னாடி சார். போங்க சார். ரைட் சார். அப்படியே அப்படியே சார். ரெடி ரெடி. இரேக்கா கிளாப்புங்க. கிளாப்புங்கய்யா. கிளாப்புங்க. கிளாப்பை கொண்டா. கிளாப்பை வாங்கிட்டு வா. கொண்டா. காமி. ரெடி. இரு. ரெடி. கிளாப்பிங். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். கிளாப் அவுட். ஆக்ஷன் சார். ஏம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? உங்க அப்பா சொன்னாருன்னு ஒரே காரணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணேன். உன்னை கண்கலங்காம வச்சுப்பேன் தானே நான் கல்யாணம் பண்ணேன். நான் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேனம்மா. ஏமா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏமா இப்படி பண்ண? கட் இட். இல்லையே சார், எத்தனை தடவை சொல்லியும் சொல்ல போறாரு. ஓகே சார், கரெக்டாக வந்து சார். கொஞ்சம் பெட்டராக வரணும் சார். கொஞ்சம் பெட்டராக வரணும் சார். கிளைமேக்ஸு, இந்த சீனு, இந்த படத்தினுடைய உயிர் நாடியே தான் சார். கொஞ்சம் பெட்டராக வரணும் சார். ஒன் மோர் ட்ரை பண்ணலாமா சார்? நல்ல ஃபீலிங்கோட அழுவணும் சார். நல்லா வரணும் சார். இன்னும் நல்லா வரணும் சார்.